சரி, நான் சும்மா ஒரு பங்கு வாசிக்கணும் மனசுக்கு தோணுச்சு, அதை நான் பாதிச்சேன். கொஞ்சம் வாசிங்க. தகுதியில பொருந்தி கொள்ளுதல் என்ற ஒரு நோக்கத்துல நம்ம இருக்கு. சரியா? அதாவது இன்ப துன்பம் இருநிலையும் இறைவன் அளிக்கும் பயிற்சி. இன்பம் துன்பம் இருநிலையும் இறைவன் அளிக்கும் பயிற்சி தகுதியை பொருந்திக் கொள்ளும் தகுதி நமக்கு வாய்க்கும். அப்ப அந்த இன்ப துன்பம்ங்கிற அந்த பயிற்சியால, அந்த பயிற்சி தரப்படுறதால தகுதியில பொருந்திக் கொள்ற ஒரு தகுதி ஒன்று வாய்க்குது, கிடைக்குது, தகுதி வந்து கிடைக்குது. அடுத்த கட்டத்தில் சொல்றாங்க, சற்குணங்கள் நிறைவு பெற்றால், சற்குணங்கள் நிறைவு பெற்றால் சகலருக்கும் சாந்தி. சகலருக்கும் சாந்தி. சற்குணங்கள் நிறைவு பெற்றால் கிடையாது. சற்குணங்கள் என்றால் நல்ல குணங்கள் நிறைவாய்த்தன. அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு தீய குணமும் வராத அளவுக்கு நல்ல குணமே நிறைஞ்சிட்டா. சரியா? சகலருக்கும் சாந்தி என்று ஏன் சொல்றேன்? உங்களால எல்லாருக்கும் சாந்தி நிலை உருவாகும். அதாவது இந்த பாட்டையும் இதோட சேர்த்து பாருங்க. அந்த உண்மையை உணரா உளுத்தரின் வாழ்வு உதவா கரை அல்லவா. உண்மையை உணர்ந்த உத்தமரின் வாழ்வு உலகுக்கு ஒளி அல்லவா. அப்ப உணர்ந்தவர் வாழ்க்கை உலகுக்கு எப்படி ஒளியாகுது? எல்லாருக்கும் அந்த அறிவு கிடைக்குதா இல்லையா? அவர் அந்த அறிவை கொடுக்கறா இல்லையா? அப்ப அந்த உணர்ந்தத்தை அவர் உணர்த்தி கொடுக்கறது தான் அந்த அறிவுங்கிறது. அப்ப அது ஒளி. அது என்ன செய்யும்? உணர வேண்டிய எல்லாருக்கும் கிடைக்கும். அது ஒளி அல்லவா. அதுல ஆரம்ப விஷயத்தோட நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப இதே மாதிரி சச்சா இந்த சற்குணங்கள் நிறைவு பெற்றாலண்டா அந்த பூரணமா நல்ல குணங்களே கல்புல வந்துட்டா. சற்குணங்கள் நிறைவு பெற்றால் இனி அவர்கிட்ட இந்த தீய குணமும் வராது. அந்த சற்குணங்கள் வாரேண்டா அவர்கிட்ட ஒரு விஷயம் நீங்கணும். தீய குணங்கள் அத்தனைக்கும் இருந்துதான் பிறக்கலாம். தீய குணங்கள் அத்தனையும் கீழிருந்தே பிறக்கலாம். அப்ப எப்ப சிறுக்குங்கிற நோய், சிறுக்குங்கிறது நீங்குதோ அப்பதான் நல்ல குணம் வரும், சற்குணங்கள் வரும். சரியா? இப்ப சிறுக்கண்டா என்ன? வேறு காண்றது. ஒரு பாட்டிலே எப்படி சொல்றாங்க? வேறு காணும் உணர்வு வேரோடு அணிந்து மறைந்திடும். சரியா? வேறு கண்ட வியப்ப உணர்வு, அந்த வேறு கண்ட உணர்வு அறவே இல்லாமக்கிற இடம்தான் சுருக்கங்கிற நோயாளிகள். அப்ப நானும் இருக்கேன், என்னோட அல்லாவும் இருக்கான், இல்ல அல்லாவும் இருக்கான், நானும் இருக்கிறேன்ங்கிறது ஆரம்பம். இணையோட இருக்கிறது. அல்லாஹ் ஒன்று, அல்லாவுக்கு நான் இணையா இருக்கிறேன், இல்லாட்டி எனக்கு அல்லாஹ் இணையா இருக்கிறேன். ரெண்டையும் யோசிக்கலாம். ஆரம்ப மனிதனுக்கு நாம பேசுற மாதிரி பேச இல்லாத செஞ்சா அப்ப கொஞ்சம் நாம உறவாட்டத்துக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் தெளிவா கூட முடியுமே. அப்ப அதனால இந்த வேறு காண்ற அதாலதான் தீய குணங்கள் எல்லாம் வேலை செய்யுது. தீய குணங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த சிறுக்கு தான். அதாவது தீய குணங்கள் அத்தனையும் சிறுக்கில் இருந்தே பிறப்பவை, வேறு காண்றதுல இருந்து தான் பிறக்குது. இப்ப இந்த சற்குணங்கள் வாரேன்னா அவர்கிட்ட என்ன நீங்கணும்? இப்ப தீய குணங்கள் நீங்கணும், தீய குணங்கள் நீங்கணும், சிறுக்கு நீங்கும். அப்ப சிறுக்கு நீங்கப்படாம, சிறுக்கு நீங்காம அந்த சற்குணங்கள் நிறைவு பெறாது. இப்ப ஆரம்பத்தில வாரவருக்கு கொஞ்சம் லேசா கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்யும் தீய குணமும். நாம நல்ல குணத்தை வளர்த்துக்கணும், நாம நல்லதை நினைக்கணும், நல்லதான் செய்யணும், நல்லதை பார்க்கணும் என்ற அடிப்படையில அவரு கொஞ்சம் கொஞ்சமே என்ன செய்வாரு? நல்லதையே செய்ய செயற்பாட்டுக்கும் நல்லத என்ற அடிப்படைக்குள்ளேயுமே அவரு வருவார். அப்ப வர அவருக்கு இந்த நானுங்கிற உணர்வை கவனம் செலுத்துறதிலையும், அந்த நானுங்கிற உணர்வு தான் ஏகமாக இருக்குங்கிற அந்த உண்மை புடிப்படுற நிலை வரும் வரைக்கும் அந்த சற்குணங்கள் என்கிறது நிறைவு காணாது, நிறைவு இடத்துக்கு வராது. அப்ப எப்ப சற்குணங்கள் நிறைவுக்கு வரும்டா வேறு காணும் அந்த உணர்வு வேரோடு வேரோடு வேறு மிதிக்க கூடாது.
ஆணிவேர். அப்ப அப்படி பார்த்தா சாச்சா முன்னிலையில படற்கையில எனக்கு சம்பந்தம் இல்லாம எதுக்குமே இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப நான் மத்தியபமா இருக்கிறவனா எனக்கு சம்பந்தப்படாம ஏதாவது ஒன்று இருக்கண்டா அதோ இடையும் துணை சமம் நிகர் ஒப்பு உவமை எல்லாத்துக்குள்ளயும் வந்துருமே. ஓ அப்ப இப்ப அப்படி இருக்கக்குள்ள என்ன செய்யாது? சத்குணங்கள் நிறைவு பெறாது. ஒரு தொட்டாவது ஒரு சின்ன ஒரு தீய குணம் கொண்டு இருக்கத்தானே செய்யும். இருக்குமா இருக்காதா? இருக்கும் தானே, நிறைவு பெறாது. அப்ப சத்குணங்கள் நிறைவு பெறேண்டா அந்த எல்லா குணமும் நீங்கணும். அப்ப மொத்தத்தில பார்த்தா சிறுக்கு என்ன செய்யணும்? வேறு காண்ற அந்த நிலை மாறும், மாறுபடாம வராது. அப்ப கொள்கை தரிப்பட்டால் குணங்கள் மாறுபடும் என்று சொல்றது இதை புரிஞ்சுதுவா? அப்ப உஸ்தாதும் ஒரு பாட்டில கேட்டாவா, ஒரு பாட்டில சொல்றாவா, இப்ப வேறு காணலேண்டா அவன் சேப்புக்கு இருக்கிறத களவெடுப்பீங்களா? களவெடுக்க தோணுமா அவனுக்கிட்ட? அப்ப இப்படி எல்லாம் ஏன் இன்னைக்கு சொல்லப்படுதுண்டா அந்த நானுங்கிற உணர்வுல இருக்கிறதாக காண்ற நிலை வந்துட்டேன்டா. உணர்ந்தறிகிற நிலை வரும், சும்மா அறிகிறது இல்லை. இப்ப நாம சும்மா எப்படி ஆரம்பம் இப்ப எப்படி இருக்கா முன்னுக்கு நமக்கு தெரிகிறத நாம எப்படி எடுக்க வேண்டாம். அந்த நானுங்கிற உணர்வுலாம் அது இருக்கு என்று நினைக்கும் இல்லையா? இப்ப சும்மா நினைக்க நாம இப்ப முன்னுக்கு ஏதாவது தெரிஞ்சா, இல்லாட்டி ஒரு பறவை தெரிஞ்சா, இல்ல ஒரு மரம் தெரிஞ்சா, என்ன தெரிஞ்சாலும் அது இந்த நானுங்கிற உணர்வுலாம் இருக்கு என்று நினைக்கமா, நானுங்கிற உணர்வுலாம் இருக்குன்னு அந்த நினைக்கிற மூலமா எடுக்கமா? ஆரம்பத்தில நினைக்கும். அப்ப நினைக்கிறதும் அந்த எடுக்கிறதும் ஒரு வகையில ஒரே விஷயம்தான். நானுங்கிற உணர்வுலாம் அதை எடுக்கிறது அப்படி எடுக்கும் நினைக்கும். இது இப்ப இந்த எடுக்கிற விஷயமாவும் நினைக்கிற விஷயமாவும் இருக்க. இப்ப நானுங்கிற உணர்வுலயே அது இருக்கிற விஷயமா இருக்கும். நானுங்கிற உணர்வு உணர்ந்த நிலையாகவே இருக்கிற நிலை வரணும். அந்த வேறு இருக்கிறது அடிப்படையில். இப்ப உதாரணத்துக்கு சாச்சா கோடா கோடி அணுக்களுடைய திரட்சியான நீங்க அப்படி கோடா கோடி அணுக்களுடைய திரட்சியாக நீங்க அப்படியே இருக்கக்குள்ள உங்களை தனிய நீங்க நான் உணர்ற ஒரு உணர்வு உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அந்த உணர்வு எந்த இடத்தை பிடிச்சிட்டு இருக்கி? கைய பிடிச்சிட்டு இருக்கா, காலை பிடிச்சிட்டு இருக்கா, விரலை பிடிச்சிட்டு இருக்கா, தலைய பிடிச்சிட்டு இருக்கா, மூளைய பிடிச்சிட்டு இருக்கா? இப்படி ஏதாவது ஒன்றை பிடிச்சுக்கிட்டு இருக்கென்று சொல்லி நீங்க எடுக்கலாமா? அப்ப அந்த உணர்வு கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி இருந்தாலும் தனிய ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிற உணர்வையும் உள்வாங்கி அது தனிய உணர்ந்துகிட்டு இருக்கு என்கிறதையும் காட்டாம ஏகமா ஒரு உணர்வு வேலை செய்யுதா இல்லையா? அதுதானே இப்ப நீங்க உங்களை நீங்க நான் என்று உணர்ற அந்த உங்களை நீங்க நினைக்கிற அந்த எண்ணம் தான். அது தனிய ஒவ்வொரு அணுவையும் தனிய உங்களுக்கு உணர்த்தி தருதா? அப்படி உணர்றீங்களா நீங்க? நான் கேள்வி நுட்பமா இருங்க. கோடா கோடிய அணுக்களுடைய திரட்சியான நீங்க அப்படி திரட்சியா இருக்கிற ஒவ்வொரு அணுவும் தன்னைத்தானே நாடுங்கிற உணர்வுல அது இருக்கா இல்லையா? அதுவும் உணர்வுதா இல்லையா? அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த கோடா கோடி அணுக்களுமே அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிற அதே நிலையில நீங்க உங்களை தனியே நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உணர்வும் இருக்கா இல்லையா? இப்ப அதைத்தானே நீங்க நான் என்று சொல்றீங்க. அப்படி சொல்லக்குள்ள அந்த கோடா கோடி அணுக்களில் ஒரு அணு அந்த உணர்வுல இருந்து வெளியே வந்துருமா? அதையும் சேர்ந்திருக்கா. அப்ப நீங்க நான் என்று உணர்ற அந்த உணர்வுல இந்த கோடா கோடி அணுக்களுமே உணரப்படுது. உணரப்படுறதான் அந்த உணர்வு நிலைச்சி நிக்கி இப்ப உங்களுக்கு. சரியா? கலையாம நிக்க இல்லையா உணர்வு ஒன்றிப்ப? அந்த கலையாம அதை உணர்றதுக்கு உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த கோடா கோடி அணுக்களுடைய திரட்சி. அந்த திரட்சி இருக்கிறதாலாம்
அந்த உணர்வும் நீங்க உணர்ற இடத்துக்கு உங்களுக்கு கலையாம நிக்கிற நிலைக்கு வந்துருக்கு, அந்த நிலையில இருக்கு. ஆனா அது ஒரு அணுவை கூட நான் இல்லை என்று உணர்ந்த இடத்துக்கு இல்லை, அது உணர்ந்த அதே நிலையில அணுவும் இருக்கு. இதைத்தான் உணர்ந்த நிலை என்று சொல்றேன். அப்படி ஏக வியாபகமாக இருக்கிற அத்தனையும் அந்த நான் என்கிற உணர்வுல உணர்ந்திருக்கிற நிலை. அப்படி உணர்ந்திருக்கிற அந்த நிலை, அந்த இருப்பு நிலை அனுபவத்துக்கு வந்தா, அனுபவத்தில ஏற்பட்டா வேறு என்கிற உணர்வு ஒன்று இருக்குமா இடையில? இப்ப நீங்க உங்கள்ட்ட போட்டு ஒரு அணுவுல ஏதாவது ஒண்ண தனிய வேறு என்று காண்றீங்களா? காண்றதுக்கு ஒரு எண்ணம் ஒன்று எப்பயாவது வந்து இந்த கோடா கோடி அணுக்குள்ள இந்த அணு மட்டும் வேற இருக்குன்னு உணர்த்துதான் உங்ககிட்ட, உணர்றீங்களா? அப்படி உணர்ந்தது உண்டா யாராவது? அப்ப இப்பதான் சத்குணங்கள் நிறைவு பெறும். அப்ப இப்ப இந்த சத்குண நிறைவு பெற்றா சகலருக்கு சாந்தியா இல்லையா? அப்ப இந்த சத்குணங்கள் நிறைவு பெற இடம் இப்ப நாம கட்டுண்டு நீளம் அகலத்தில இருக்கிற இந்த நிலையிலையா, ஏக வியாபகமா நான் இருக்கிறேன் என்று சொல்லி இப்ப விளங்கப்படுத்தின உணரப்பட்ட உணர்ந்த அந்த இருப்பு நிலையிலையா? அப்ப அந்த இருப்பு நிலையில தான் அந்த சத்குணங்கள் என்ன செய்யுது, நிறைவு பெருமையில் நிறைவு பெற்றுட்டா அதுல சின்ன ஒரு ஓட்டைக்குள்ளையாவது வேறுங்கிற ஒரு எண்ணம் ஒன்று நுழைய இடம்பாடி இருக்கா? அப்படி பார்க்கக்குள்ள இப்ப உங்களுக்கு எனக்கு இடையில இடவெளி இருக்கா? இல்ல, இடவெளி இல்ல. அப்படி ஒரு நிலையில நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில போய் அமைஞ்சிருக்கிறீங்க. அதை அறிய முற்பட்டா, அதை அறிகிற நிலை ஏற்பட்டுட்டா இந்த சத்குணங்கள் நிறைவு பொருவ ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற இருப்பு நிலைய உணர்த்தி தரும், உங்களுக்கு உணர செய்யும். அறிகிற நிலை வரும், அது உணர்ந்தறிகிற நிலை. இப்ப நான் சொல்றது, அப்ப தீய குணங்கள் அத்தனையும் சிறுக்கிலிருந்தே பிறக்குதுண்டா அது எங்கிருந்து பிறக்குது? இடவெளி ஒரு அணுப்போலையாவது ஒரு இடவெளி இருந்தா அங்க வேறுங்கிறது நுழைஞ்சிருமா இல்லையா? அப்ப வேறுங்கிறது அங்க வந்துட்டா சத்குணங்கள் நிறைவு பெறுமா, தீய குணம் இருக்குமா? வரம் வேறு என்கிறது நிறைவு பெறல, வேறு என்கிற அந்த உணர்வு இருக்குமெண்டா சத்குணங்கள் நிறைவு பெறாது. அப்ப ஐனைக்கு உணரப்படாத ஒரு நிலை அணு அளவாவது இருக்கின்றன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்குள்ள சத்குணங்கள் நிறைவு பெறாது. அப்ப அப்படி நிறைவு பெறாட்டி சகலருக்கு சாந்தி கிடைக்குமா? இல்ல. அப்ப உஸ்தாத் சகலருக்கும் சாந்தி சொல்ற இடம்லாம் சரியா? நல்ல குணங்கள் மட்டுமே இருந்தா, நான் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்துறேன், உங்கள்கிட்ட ஒரு தீய குணமுமே இல்லை, பூரணமா நல்ல குணமே இருந்தா சரியா, நீங்க இருக்கிற கோடா கோடி அணுக்களுக்கும் அந்த பெட்டி அடிக்கிற எந்த அணுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? ஏதாவது ஒரு நோய் வருமா? ஏதாவது வேறு காண்ற நிலை வருமா? அப்ப சாந்தி வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளவு பேரு சந்தோஷமா இருப்பாடா இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வராதுவா? இது நான் பாப்பேன். அப்ப அல்லாஹ் என்று சொல்லி ஒருவர் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்று சென்ற இருப்பு நிலைப்ப விளங்குது அவங்களுக்கு. எதண்டு அல்லாஹ் என்று சொல்ற ஒருவர் இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தை அழிக்க மாட்டேன் என்ற என்ன அர்த்தம்? அழிக்கலாமா? அவன் இருக்கான் சாந்தி. அப்ப என்ன இருக்கிற நிலை உருவாயினா சரியா, இயற்கையே மாறுது, மாற்றம் அடையுது. அவர்கள் இருப்பு நிலை அப்படி இருக்கு. அந்த இருப்பு நிலையை இப்பதான் ஆரம்பிச்சு இப்பதான் மாற்றம் அடையுது இருக்கிறது கட்டுண்ட சிந்தனையில் இருக்கிற நாம இருக்கோம். அப்ப அதைத்தான் உஸ்தாத் சொல்றாங்க, உண்மையை உணர்ந்தவர் வாழ்வு உலகுக்கு ஒளி அல்லவா என்று சொல்றாங்க.
அதைத்தான் இங்கேயும் சகலருக்கும் சாந்தி. சகலருக்கும் இப்ப யாரை சொல்லிருக்கு? சகலரும் அவரைத்தான் சொல்லிருக்கு. சகலதுமாக இருக்கிற அவரைத்தான் சொல்லிருக்கு. ஆனா எப்படி இருக்காரு? சற்குணங்கள் நிறைய பற்றி இருக்காருண்டா, சுருக்கு இல்லாம இருக்காரு. ஒரு சிறு அளவு கூட இணை இல்லாம வேறு இல்லாம இருக்காரு. இப்ராஹிம் நபி இருந்தாலே அல்லாஹ் சொல்லிக்காங்க, அவர் அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்தவில்லை என்று. அப்படி இருந்தாரு. அப்படி இருக்கிற நிலைதான் அந்த தனிமையில அமைகிற நிலை, தவம் அது. அப்ப அவர் தவம் பண்ணாயிருக்கு என்ன? உயிர். அப்ப உயிர்ங்கிறதுக்கு இடத்துக்கு வந்துட்டாருண்டா, இப்ப அதுக்குள்ள சின்ன ஒரு இடைவெளி ஒன்று இருக்குமா? அது வேற இது வேற என்று காண்றதுக்கு அப்படித்தான் இப்ப நீங்க உங்களை இந்த நான் என்று உணர்வு இப்ப உங்களுக்கிட்ட இருக்குவா? அப்படித்தான் இருக்கு. நீங்க உணராம இருக்கிறீங்கிறது வேற விஷயம், உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க வேற விஷயம். ஆனா அந்த உணர்வு அப்படித்தான் இருக்கு இப்ப. அப்படி உணர்வை நீங்க நான் என்று நினைக்கிறதுக்கு தான் இந்த கோடா கோடி அணுக்கள் என்ன செய்யுது? நின்று உங்களுக்கு பிடிச்சு தருது. இந்த பிடிச்சு தருது என்று நான் சொல்றது கூட உங்களுக்கு முழங்கப்படுத்தி தரதுக்காக. என்னோட இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இனி அது பிடிக்காது, நிக்காது. ஒரு படி மேல வந்து சொல்றேன், கலையாத உணர்வை நிலைநிறுத்துங்க. காலை மாலை தியானம் செய்யுங்க. கற்பனை உலகு ஏன் மறையுது தெரியுமா? அந்த உணர்வுலதான் அந்த உணர்வு உணர்ந்திருக்கிற நிலையை, அந்த உணர்வு உணர்ந்திருக்கிற நிலைய உணரப்படுற நிலை ஏற்படுறதாலதான் கற்பனை உலகில் என்று வந்திருப்பேன். எங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மறாங்க இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது இல்ல. இப்ப நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் இல்லவாயிடும். அப்ப கற்பனை உலகு மறைந்து விடும். அடுத்தது கல்பு கதவு திறந்து விடும். இப்ப கட்டமும் விடும். இப்ப நீங்க நான் என்று அந்த உணர்ற கட்டம் ஏக வியாபகத்திலேயே ஒரு மாற்றம் ஏற்படும். அதான் உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழவும். உண்மையை உணர்ந்தபடி வாழ்றேங்கிறது. ஏக வியாபகத்துல எப்படி மாற்றம் பெறுகிறது? ஏக வியாபகத்தில மாற்றம் ஏற்படுறல. ஏக வியாபக நிலையில இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க உணர்றீங்க என்று சொன்னா ஒன்றியா ஏகணும் என்று சொல்ற ஒரு இடம் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க ஏகுற நிலை ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படும். அந்த மாற்றம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம். என்ன நடக்குதுவா? உடன்பாடா நடக்குதா எதிரடியா நடக்குதா? உடன்பாடா நடக்குது. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? எதிரடியா நடக்கிற மாதிரி தெரியுது. உங்களோட ஒரு விஷயம் நடக்குதா இல்லையா? இப்ப உடன்பாடா நடக்குதா எதிரடியா நடக்குதா? அப்ப நீங்க உணர்றீங்க, உணர்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நான் சின்னம்பா உங்ககிட்ட கதாநாயகன் இப்படித்தான் இந்த ஒளி உலக பார்க்கலாம். அண்ணா தைரியம் வந்துட்டு வைப்பேன். இப்ப நான் என்ன சொல்லிட துணிவாக வைப்பேன். ஏகத்தில் நடக்கலையா இதெல்லாம்? இப்ப நடக்குது என்ற உடனே சரியா அந்த கேள்வி எங்க இருந்து வருகுதுண்டா? ஒரு 2-3 அடி 3-4 கிலோமீட்டர் நடந்து போய் வார மாதிரி ஏதோ நடக்குதோ கற்பனையில அந்த கேள்வி வருது. அப்படியெல்லாம் நடக்குது இல்ல. அவரு இணை இல்லாம இருந்தாரு. இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு இணை ஏற்படுத்தாம இருந்தாரு. அப்படி இருக்கிறவருக்கு இருக்கிறது சரி என்று அவர் நம்பணுமா இல்லையா? ஈமான் கொண்டோரில் இருப்பதற்காக நாங்க என்ன செஞ்சோம்? காட்டி வந்தோம். அப்ப அது அவருக்கு தான் தெரியும். சரியா? இப்ப உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினதால உங்களுக்கு தெரியும். இவ்வாறு காண்பித்து வந்தோம். அப்ப எங்க அது காண்பித்து வந்துட்டு இருக்கு? உணர்ந்துகிட்டு இருக்காரு. எங்கேண்டா? கட்டுண்ணாத நிலை ஏகத்தை.
நானனும் ஏகமடா என்று ஒரு பாட்டுல படிக்க, அந்த பாட்டு என்ன போகுமா? உள்ளதமான ஏகமடா அதில் உருப்பெற்று மறைவதே உலகமடா. அப்ப உள்ளது ஞானனும் ஏகமடா என்கிறது உணரப்பட்டா, உணர்ந்த நிலை ஒரு இருப்பு நிலையாக உணரச் செய்தா, உணர வைச்சா, நிகழ்காலத்தில் அவரை இருத்தி வைக்கிறதுக்காக, அந்த ஈமான் கொள்வதற்காக, ஈமான் கொண்டோரோட அவர் இருக்கிறதுக்காக, இறை சமூகத்தை பெற்றுக் கொள்றதுக்காக, இறை தீராரை பெற்றுக் கொள்வதே முழு நோக்கம் என்பதற்காக மலக்குத்துடைய ஆழத்தை இவ்வாறு தொடர்ந்து காண்பித்து வந்தோம். இதை வெளிப்படுத்தி தெளிவா விளக்கி தரணுமா, தரக்கூடாதா சஜா? ஏன் இது வெளிப்படையா குருவ வேதத்திலையும் உஸ்தாதில பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப இதை கேட்டு கொஞ்சம் பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க. எப்படி தெரியுமா? இதெல்லாம் வெளிப்படுத்துற விஷயமா? அப்ப எப்படி நீங்க உணர போறீங்க? எப்படி நீங்க அறிய போறீங்க? அப்ப உண்மையை உணரவும் உணர்ந்தபடி வாழ்ற என்கிறது, அந்த உணர்ந்தபடி வாழ்றது அனசாபிசா ஏக வியாபகமா? அது வாழ்ந்துகிட்டு இருக்கி. அந்த வாழ்க்கைய நீங்க வாழ்ற மாதிரி ஒரு கட்டுண்ட இடத்திலையும் காலத்திலையும் யோசிக்க வேணாம். அது வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்றது என்னன்னா, தன்னில் தானே உணர்ந்திருக்க அத்தனையுமாக. அதுதான் வாழ்க்கை. அகது அனைத்துமாக இருக்கிறது. அது உணர்ந்த நிலை. அதை தவிர அனுபவம் கிடையாது. நுட்பமா கிடையாது. உங்க கற்பனையோட மகிழ்ச்சியோட இந்த பேச்சு எடுக்கிறாங்க. எடுத்தீங்களா? விளங்காத உங்களுக்கு. நீங்க விளங்கலாம். இதற்கு இந்த பேச்சை கேட்கிற எல்லாருக்குமா தான் சஜி நான் இதை சொல்றேன். நல்ல விஷயம். அப்ப இப்ப உறவாட்டம்ங்கிறது உயிர் உள்ளதா உயிர் அற்றதா இருக்கா? உறவாட்டத்தை கேட்கிற மாணவர்கள் உயிரூட்டப்படுகிறதா இல்லையா? அப்ப என்ன செய்யும்? எதிரிட வருமா இல்லையா? ஆனா நிலைக்குமா? வரலாறுல அப்படி நிலைக்கல உண்டு. அப்படி நிலைக்கிறேன்டா ஒரு அடாவடித்தனம், ஒரு பொறாமை, இல்லாட்டி ஏதாவது ஒரு குணம் தான் வேலை செய்யும். கொள்கைக்கு வந்தாலன்னா அண்ணா வந்துட்டா விஷயத்துக்கு இணை இல்லாம இருக்கிறது தான் கொள்கை. அப்ப வேறு காண்ற அந்த உணர்வு இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில செயற்படக்கூடாது. அந்த அடிப்படையை யோசிக்கவே கூடாது. அங்க வேறு காணுதல் என்கிற அடிப்படையில் நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது மண், நான் நெருப்பு ரெண்டு வேறு கண்டாம்பா. அவனுக்கு என்ன உணர்வு? பொறாமை. ஓரிடத்தில் அமையாது. இது தரிக்காக்குள்ள இருக்கிற சரித்திரம் சஜா. அதுக்குள்ள ஒருத்த ஈமான்தாரி வந்துட்டாண்டா அதுக்குள்ள வைக்கிறல்ல, உடனே அதுக்கு ஏற்கனவே ஹாஜியார் ஹலி ஹாஜியார் இருக்கிற டைம்ல ஏற்கனவே மலமலண்டு அதை அவரை வெளியாக்குறதுக்கு வேலை பார்த்தாங்க. மறுநாள் கொஞ்ச நாள் முடிய அனசாபிச வெளியாக்க வேலை பார்க்கானுங்க. இப்ப அதுல ஊருக்கு கொஞ்சம் அண்ணா கல்புல அண்ணா இறந்தழிந்த உள்ளத்துக்கு உயிர் ஊட்டி உணர்வு அளித்து உயர் நிலைக்கு வர அவனுக்கு வேலை பார்க்கானுங்க. இது அதுக்குள்ள இருக்கிற சொன்னா இயல்பு. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப உங்களை நீங்க யாரும் வெளியே கால் வச்சிடாதீங்க. அது ஒஸ்தாது இந்த கல்வி தந்தத்துக்கு நமக்கு தான் தந்திருக்காரு. நமக்கு ஒஸ்தாது தான். அதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த சுண்ணா, அந்த சுண்ணா இனி நடக்கக்கூடாது அதுக்குள்ள. ஏனென்றா அதுக்குள்ள அதிகமாக அதிகாரத்துக்கு அதிகமா இருக்கிறாங்க. அதனால இந்த முறை எல்லாரும் கந்தூரிக்கு வாங்க, வராம விட்டுறாதங்க நான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா ஒஸ்தாதில கந்தூரிய கொண்டாட வேண்டிய மாணவர்கள். அதுக்காக நான் யாரையும் வேறு பிரிக்கல, வேறு பிரிக்கிற அர்த்தத்தோடையும் பேசல. அவங்க உணராம இருக்காங்க, அவ்வளவுதான். அவ உணர்ந்து கொள்ற இடத்துக்கு வரக்குள்ள மன வருத்தப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க, வருவாங்க கண்டிப்பா.
ஏன்னா அவங்க கொடிமரத்தை நாட்டலாம், குத்து விளக்கு ஏற்றலாம். அந்த விஷயத்தோட நிக்காங்க. கொள்கையோட நிக்கல. இப்ப அவங்க நிக்காக குத்து விளக்கேத்துற விஷயத்தோட சம்பந்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கு கொதி நரகு நூறாது. கொதி நரகு நூறு என்றா என்ன செய்யணும்? வரணும், கொள்கையில தெரிபடணும். அப்ப குணங்கள் கூட மாறுபடும். சிறுக்கு என்கிற நோயாளியும் சத்குணங்கள் நிறைவு பெறும், சகலருக்கும் சாந்தி வரும். அப்ப எந்த முடிவு எடுக்கிறேன்னாலும் யாருக்கும் பாதிப்பு வராத மாதிரி முடிவு எடுக்கிற ஒருத்தர் அதுக்குள்ள இருக்கானா, அவன் தான் தலைவன். அப்படி இல்லை, அதுக்குள்ள யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது, யாரையும் பாதிக்கவும் விடக்கூடாது. அப்படித்தானே உஸ்தாது எல்லாரையும் வச்சிருந்தாக. உஸ்தாது இருக்கிற காலப்பகுதியில நாம் எல்லாரும் ஒன்றாத்தானே இருந்தோம். யார பிரிய விட்டாங்க, யார பிரிச்சு வச்சாங்க? அதே நிலைமைதான் இனி வரணும் சஜா. அதே நிலைமையை கொண்டாடுற அளவுக்கு கட்சான ஒரு தலைவன் வேணும். சட்டத்தை மீறும் குற்றத்தை அடக்கிட சரியான தலைவர் வேணும். அவன் தெளிவா இருக்கணும். பக்க சார்பு முடிவெடுக்கிற மனோநிலைக்கு இருக்கக்கூடாது. பக்க சார்பு அச்ச நிலையில் பகுத்தறிந்து தொழில்படும். அப்ப எங்கேயோ போயிடும். காசி கோடிக்கணக்கில் குவியமாயிருக்கு. அப்ப அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடந்து ஆகும். அப்ப என்னத்துக்கு நான் சொல்றேன், இப்ப விஷயம் விளங்குது அவங்களுக்கு. இந்த சற்குணங்கள் நிறைவு பெறேன்னா என்ன? தீய குணங்கள் அத்தனையும் சிறுக்கிலிருந்து பிறக்குதுண்டா. சிறுக்கு என்கிறது என்ன என்று தெளிவு கண்டு அந்த நோய் அழியணும். அது எங்க இருக்கு? உள்ளத்தின் சிறுக்கு உலகத்தில் ஊட்டி இருப்பதை கண்டு என்னண்டா, எங்க இருக்கு சிறுக்கு? இப்ப உள்ளத்திலே இருக்கு. அப்ப அதுக்கும் நான உணர்ந்து கொண்டா லேசா செல்ற அவஸ்தாது மிச்சம் பிள்ளையா செல்லல. லேசான ஒரு ஆகும் லேசுபடுத்தி தராங்க. ஆரம்ப மாணவர்களுக்கு கஷ்டம் புரிகிறது, பழைய மாணவர்கள் சட்டன்னு புரியணும். இடிக்கும் நானே உணர்ந்து கொள் சிறுக்கு என்கிற நோயாளியும். கஷ்டமா லேசா? அப்போ மனதால் செய்யும் மாபெரும் திக்குது என்ன? அந்த நான உணர்ந்து கொள்றது. நிச்சயமாக அந்த உணர்வு அல்லாஹ் என்று உணர்றது. அது ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலை தரிபட்டா சற்குணங்கள் நிறைவேறும். வேறு காண்ற வியப்பு உணர்வு இல்லாமகும். வேறோட அழியும். கட்சி இருக்காது, இப்ப கொள்கைதான் இருக்கும். அப்ப அந்த கொள்கையை தெளிப்படுத்துறேன்னா இந்த விஷயத்தை தெளிப்படுத்தணும். முதல் அதுல தெளிவா இருக்கணும். எந்த முடிவு எடுக்கிறேன். இப்ப கொள்கை தெளிப்படுகிறதா, கட்சி தெளிப்படுகிறதா? நான் ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி. ஆளுக்கு ஒரு வேதம் வேண்டுமா? அதை திணிக்க நாளுக்கு ஒரு வேஷம் வேண்டுமா? ஆளுக்கு ஒரு கட்சி சேர்ந்து என்ன சொல்றாங்க? கொள்கை சரிப்பட்டா குணங்கள் கூட மாறுபடுமா? மர என்ன சொல்றாங்க? குணங்கள் சீர்படுத்துமா எல்லாத்தையும். கொள்கை எடுத்தா இந்த குழுக்கள மாற மாட்டோம் என்று ஒரு பாட்டுல சொல்றாங்க. அப்ப கொள்கையை தந்த நோக்கம் அல்ல. அந்த கொள்கையில இல்ல என்கிறதால சிதறடிப்பேன், சீரழிஞ்சிட்டு போகுது. கொள்கை எல்லாரையும் சீரழிக்குமா சீராக்குமா? சீராக்கும். அது என்ன கொள்கை? அது தௌஹீத். தௌஹீத் என்றா என்ன? ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொள்ற நிலை. அதை உணர்ந்து கொள்றதுக்கு தியானம் திக்ர் செய்கிற நிலை. அத அன்றாட செயல்களோடு அதை பயன்படுத்தினா, பயிற்சி எடுத்தா, மனதால் செய்யும் அந்த திக்ர் மாபெரும் காரியம் எல்லார்கிட்டையும் செய்யப்பட்டா வேறு காண்ற அந்த வியப்பு உணர்வும் அழியுமா இல்லையா? சிறுக்கு என்ற நோய் அழியுமா இல்லையா? அப்ப நிறைவு காணும் சத்குணங்கள் நிறைவு காண்ற நிலை வருமா இல்லையா? யார் யாருக்கு விட்டுற, யார் யாருக்கு யார் கையெழுத்து வைக்கிற சரி, ஏன் இந்த வேலை செய்யறோம்? கொள்கை இல்ல. கொள்கையில் தடிபட்டால் குணங்கள் கூட மாறுபடுமா? தடிபட்டா தானே மாறுபடும். இது கோஷ்டி மோதல் இடிக்காதங்க அவசர ஒரு பாட்டுல கொள்கையில இருந்தா. அப்ப கொள்கை எல்லாரையும் நினைக்கிற சாமானா, எல்லாரையும் பிரிக்கிற சாமானா?
கொள்கை வந்து எல்லாத்தையும் இணைக்கிறதாமல்ல. அப்ப தரிக்காக்குள்ள கொள்கை இருக்கின்றா ஏன் பிரிக்குது? இணைஞ்சுக்கிட்டே போகணுமே, தொடர்ந்து பிரிச்சுக்கிட்டு தானே போகுது. நாங்க இருந்த காலத்துல இருந்து இதுவரைக்கும் அதுக்குள்ள இணைச்சுக்கிட்டு போகுதா பிரிச்சுக்கிட்டு போகுதா? பின்ன பிரிவுதான். பிரிவு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? கொள்கை இல்லை, கொள்கை நெறிபடல. கொள்கையில இருக்கமங்கிற எண்ணம் இருக்கு. நாங்க கொள்கையில இருக்கோம், உஸ்தாதின கல்வியில இருக்கோம், எங்க தௌஹீத்னா எங்களுக்கு டைம் இருக்கு. அங்க உள்ளத்துல என்ன இருக்கு? ஷிர்க் இருக்கு. அது உலகத்துல ஊட்டி இருப்பதை கண்டேன் என்று உஸ்தாது மரணிக்கிறதுக்கு முதலே எழுதி போட்டு போயிட்டார். உலகத்தில் வாழ்வதா எண்ணம் உள்ளத்தில் ஹாவியா இருப்பது திண்ணம். இருப்பது திண்ணம். அப்ப கொள்கை சரிபட்டால் குணங்கள் கூட மாறுபடும். எங்க மாறுபட்டிருக்கு? எங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றா? இல்லை. இன்னும் பொறாமையும், அவனுக்கு விட்டுறேன் இவனுக்கு விட்டுறேன், அவனுக்கு என்ன செய்யலாம் என்று ஐடியா பண்றேன், இவனுக்கு என்ன செய்யலாம் என்று ஐடியா பண்றேன். அந்த சிந்தனையும் அந்த உள்ளமும் தான் இருக்கு. அதனாலதான் அது என்ன செய்யுது? கொள்கையை சரிப்படுத்திக்கிட்டே இருந்தா, நான் சொல்றது விக்ருள் ஜல்லிய செல்லல, விக்ருள் கல்வி. அச்சரப்பிழை இல்லாமல் உச்சரிக்கிற, அச்சரப்பிழை இல்லாமல் உச்சரிச்சத்தை விளங்கி அறிகிற, விளங்கி அறிஞ்ச உடனே ஒரு கருத்தொண்டு வரும். அதை பதிக்கிற, உள்ளத்திலே பதிக்கிட்டு நழுவ விடாம பாதுகாக்கிற. அந்த கருத்து என்ன? இன்னனி அல்லாஹு லா இலாஹ இல்லா அன என்கிற கருத்து கல்வில அமையும். அப்ப அதுக்கு உஸ்தாது லேசான வழி என்ன சொல்றாங்க? உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய். அது என்னது? இருக்கும் நான உணரு. சிறுக்கு என்கிற நோயாளியும், சிறுக்கு என்கிற நோயாளிதான் அவனை அன்று நீ இல்லை, கற்பனை நான் மறைந்து விட்டால் ஹக்கான நான் உன்னுடன். இப்ப பேதம் காண்ற, வேறு காண்ற, அவனுக்கு மடு வெட்டுற, இவனுக்கு குழி வெட்டுற, இந்த புத்தியெல்லாம் வேலை செய்யுமா? இது வேலை செய்யுதுன்றால் கொள்கை இல்லைன்னு அர்த்தம். கொள்கையை வச்சு ஒரு முடிவு எடுபடலையே, கொள்கையை வச்சு ஒரு முடிவுக்கு வார இடம் இல்லை. ஏன்? கொள்கை தெரியா, வாயால பேச தெரியும், உள்ளத்துல தரிபடல. உள்ளத்துல தரிப்படுத்தினா குணங்கள் கூட மாறுபடுமாமே. மாறுபடல் என்ன அர்த்தம்? சத்குணங்கள் கண்டா சகலருக்கும் சாந்தியா. சாந்தி இருக்க டென்ஷன் இருக்கா? இப்ப அதுக்குள்ள போனா அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திலே இருக்காங்க. ஆனா எல்லாரும் நாங்க கொள்கையில இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மறக்கல. அச்சரப்பிள்ளை இல்லாம உச்சரிச்சிருக்காங்க. நாங்க ஏகத்துவ கொள்கையில இருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. அந்த மாபெரும் காரியம் மனதால செய்கிற திக்கிர், மனதால ஞாபகப்படுத்துற அந்த திக்கிர் அங்க அப்படி இருந்தா, அது அந்த திக்கிர் வேலை செஞ்சா, அந்த தியானம் மனதில் ஓடிக்கிட்டே இருந்தா, திக்ருல் கல்வி வேலை செய்யுமா இல்லையா? அது வேலை செய்யலன்னா ஏக வியாபகமா நான் இருக்கிறேனுங்கிற அந்த உணர்வுல அத்தனையும் இருக்கிற நில உணரப்படக்குள்ள அவரால் யாருக்கு என்ன பிரச்சனை வரும்? அவர் யாருக்கு என்ன பிரச்சனை ஏற்படுத்த போறாரு? அவர் கொள்கையை பத்தி தான் பேசுவார். ஏன்? அவர் உவந்து கொண்ட நிலை, அவர் நாவை கொண்டு அல்லாஹ் பேசிட்டு இருப்பான். இதை பத்தி அவனை பத்தி தானே பேசுவான். அப்ப சற்குணங்கள் இப்ப நிறைவு பெற்றி சாந்தி நிலை பெறுமா இல்லையா? அப்ப உண்மையை உணர்ந்தவர், உண்மையை உணர்ந்த உத்தமர் வாழ்வும் அல்லவா? அப்ப அந்த அறிவு வழியாகும். இன்னைக்கு அப்படி நமக்கு வெளியாகலையா உற்சாக கொண்டு அந்த கல்வி நமக்கு கிடைக்கலையா? அப்ப இன்னைக்கு அதுல கரை சேர்றதுக்குரிய வழியை தேடுறையா? அதை விட்டு போட்டு இன்னும் அந்த உள்ளத்துல சிறுக்கையே உண்ட வைக்கிறையா? இணையே ஏற்படுத்துற மனோநிலையில வாழ்றையா? நீங்க நல்ல பாட்டு எடுத்தீங்க ஆரம்பி. அதனால நான் சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க சரிப்படுத்தி வாழுங்க. நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மனதால் செய்கிற அந்த திக்ரம் மறந்துடாதீங்க, அதுக்கு மாறு செய்யாதீங்க.
அதான் நான் சொல்றேன். அண்ணா நான் என்று ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான், யார் என்று கண்டுபிடிங்க. அதுதான் நாம வந்த நோக்கம், நாம உஸ்தாது கிட்ட போன நோக்கம். நோக்கை மறந்த போக்கினாலே அந்த நொந்து வாழ்ற இடத்துக்கு வந்துடாதுங்க. கொடிமரத்தை நட்டலாம், குத்து விளக்கேத்தலாம், கொதி நரகு நூறாங்க, அது வேற விஷயம். அது கொள்கை இல்லை, அது உஸ்தாதை எழுதியிருக்கா பாட்டிலே. கொடிமரத்தை நட்டலாம், குத்து விளக்கேத்தலாம், கந்தூரி கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம், கொதி நரகு நூறாது. கொதி நரகு நூறு என்ன செய்யணும்? கொள்கைக்கு வரணும். கொள்கைக்கு வந்தா மட்டும் போதுமா? மனதால் செய்யும் மாபெரும் காரியத்தை செய்யணும். மனதால் செய்யும் திக்ர் மாபெரும் காரியமாம், மனதால் செய்யும் மாபெரும் காரியமாம், மனதால் செய்கிற அந்த ஞாபகம் திக்ர். அது என்னது? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கா நினைச்சிட்டு இருக்கிறையா? ரப்பு ஒருத்தன் இருக்கா நினைச்சிட்டு இருக்கிறையா? கடவுள் ஒருத்தன் இருக்கா நினைச்சிட்டு இருக்கிறையா? இல்ல அந்த நானுங்கிறத அல்லாஹ் கடவுள் என்று ஞாபகப்படுத்துறையா? அந்த மாபெரும் காரியம் செய்யாம கொதி நரகு நூறவே நூறாது. எத்தனை கொடிய ஓணும் என்றாலும் நட்டலாம், எத்தனை குத்து விளக்க ஓணும் என்றாலும் ஏத்தலாம். கொள்கை அது இல்லை. அது நாம உஸ்தாதுக்காக செய்கிற நன்றி கடன், இந்த கல்வியை தந்ததுக்காக செய்கிற நன்றி கடன். அதை கண்டிப்பா நீங்க செய்யணும், மாணவர்களா இருந்தா செய்யணும். நான் அதை கண்ணியப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இன்னைக்கே இருக்கேன். 2004ஆம் ஆண்டு வந்து வேணா நான் இன்னைக்குதான் இருக்கேன் அந்த என் உஸ்தாதை கண்ணியப்படுத்துறது. சரியா சரியா? அப்ப அதை தவற விட்டுறாங்க, அந்த தியானத்தை விட்டுறாங்க. நான் உஸ்தாது அனுபவத்துல பெற்றாக கல்வியை தந்திரிக்காக என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கல. நானும் அந்த அனுபவத்தை பெற்றேன். என்னுடைய அனுபவத்திலே என்னுடைய உஸ்தாது காட்டிய வழியில போய் நானும் அந்த அனுபவத்தை பெற்றேன். அதை உங்களுக்கு உணர்த்தி தாரேன். ஆதாரம் தெரியா? சரணடைய வழியுண்டு, சற்றுவின் மொழியுண்டு, சாத்வீக நெறி இருக்கிறே. சாத்தியப்படுத்துற நெறிப்படுத்தல் முறைக்கு தரப்பட்டிருக்கு வழி. கஷ்டப்பட தேவையில்லை. நான் என்ன சொல்லிட்டேன் லேசா உங்களுக்கு ஆரம்பத்திலே. சிறுக்குமா இருக்கும் தானே உணர்ந்துகொள். நான் சொல்லல, இது உஸ்தாது பாட்டுல இல்ஹாமத்து மூலம் வந்தது. கஷ்டமான வழியா லேசான வழியா? ஆனா அதை செய்கிறது மாபெரும் காரியம். செஞ்சு பாருங்களேன். அந்த இருக்கும் நான உணர்ந்து கொள்ற அந்த திக்ர் மனதால் செய்யும் மாபெரும் காரியம். எந்த அளவுக்கு மாபெரும் காரியம் தெரியுமா? அந்த காரியத்தை செய்யற அளவுக்கு உலகத்தில் ஈடான ஒருத்தன் இல்லை. அந்த அளவுக்கு மாபெரும் காரியமா அது உங்களுக்கே படும். அந்த நிலை உணரப்பட்ட உன்னை நோக்கு, உண்மை செல்றேன் கேளு, உண்மை களிமா உன்னை ஹக்காய் உணரச் செய்யும் என்று எழுதி போட்டு 100 வருஷத்துக்கு பிறகு உணரச் செய்யும் பிரக்கெட் பண்ணிக்கி. அப்ப உஸ்தாது எழுதின பிள்ளையா? செய்யலாட்டி உஸ்தாது எழுதினது பிள்ளைன்னு வந்துடும். அப்ப உணரச் செய்யணுமா இல்லையா நம்மள? அப்ப நோக்கின முறைக்குள்ள தன்னால் கட்ட பின்பு தலைவனு கூட செல்லக்கூடாது. உன்னை நோக்குண்டா அதை எப்படி நோக்குற, அது எப்படி நோக்கினா அந்த உண்மை களிமா உஸ்தாது சொல்ற அந்த உண்மை களிமா கேக்கு நமக்கு. உன்னை ஹக்காய் உணரச் செய்யுமாம அந்த களிமா. இப்போ ஒரு கும்ப விஷயத்தை அள்ளிய தந்திரிக்கி நமக்கு சுருக்கி சும்மா சார தந்திரிக்கா நாக்குல வச்சு நக்கி பார்த்து இன்னைக்கு சொல்ற அளவுக்கு
ஏன் இன்னைக்கு மாணவர்கள் தக்கிது எங்காக சிறுக்கிரிக்கு அந்த மனதால் செய்யறதுக்கு செய்யல. அப்ப இன்றைக்கு நேற்று இல்லை அந்த தரிக்காக்குள்ள அதுதான் ஊண்டிட்டு இருக்கு. அதைத்தான் இன்னும் ஊண்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாலதான் அதுக்குள்ள அதுல ஜெயிக்கிறவன் வெற்றி காண்றவன் மனச்சாட்சி மாறாமல் மார்க்க நெறி மீறாமல் வாழுகின்றவன் அந்த வாழ்வுல வெற்றி பெறவன் கொள்கையில தரிபட்டு குணங்கள் மாறுபடுறவனை வெளியாக்குகிறது. அப்படி வெளியாக்குற ஒரு சமூகம் தான் அதுக்குள்ள உருவாயிட்டே இருக்கு தொடர்ந்து. சுண்ணாவாக இருக்கிறான் அப்படி வலிமையாக. சரி, எல்லாம் பதவி சாச்சா. பதவி மோகம்ங்கிறது பயங்கர நோய் சாச்சாது ஒஸ்தாது. பதவி மோகம் பயங்கர நோய். ரெண்டு எழுதி போட்டு இந்த என்னுடைய தரிக்கா உள்ள பதவி வகிக்கிற ஆட்கள் எல்லாம் அப்படி இல்லை அதை எழுதியிருக்காளா? நீங்க எழுதியிருந்தா காட்டுங்க, பிரக்கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா. அப்ப அதிலையும் அந்த பயங்கர நோய் தான். அது பயங்கர நோய். அது ஆனா அந்த பாட்டை எழுதி போட்டு இந்த பாட்டினுடைய மாணவர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காரு. அது அந்த மாணவர்கள் விளங்குறாளா, விளங்கி எடுத்திருக்காளா, விளங்குற இடத்துல இருக்காளா? இல்லை. பயங்கர நோயா நமக்கு நம்மகிட்ட இந்த உள்ளத்துல இருக்கி நமக்கு தந்த பதவியை வச்சு நாம எங்க செய்யணும்? பதவி தந்தா முதல் பதவி வச்சிட்டு இருக்கிறவன் தான் தரிக்காக்குள்ள இருக்கணும். பதவியில இருக்கிற ஒருத்தன் ஈக்குமாறு எடுத்து அந்த தரிக்கா கூட்டுவானா? அப்படி ஒருத்தன் வரணும் சேச்சாக்குள்ள. அது அப்போ பயங்கர நோய் இல்லை. அப்படி பதவியில இருக்கிறவன வர மாட்டாங்க யாரா இருந்தாலும். அது சம்பளத்துக்கு செய்யற, இல்லாட்டி சம்பளம் கிடைக்காது. சரி சாஜா, சரி அல்ஹம்துலில்லாஹ். 2 வாரத்துக்குள்ள விஷயம் தெரிகிறவா? நம்ம 2 வாரம் தான் எடுத்த விஷயம் விளங்கிட்டோம். களிமா கொள்கை எங்கே கொண்டு செல்லும் உனக்கு தெரியுமா? கொள்கை தரிப்பட்டால் குணங்கள் கூட மாறுபடும் என்றெல்லாம் உஸ்தாது சொன்னது. ஒவ்வொரு நாளும் ஸ்பீக்கர்ல ஒலிக்கிற இடம் வா. அப்ப அதுக்குள்ள வேற்று உணர்வும் வேறுபடுத்துறதும் அந்த ஒரு குணங்களும் அதுக்குள்ள வேலை செஞ்சுச்சேண்டா அதுக்குள்ள கொள்கை தரிப்படுகுதா, சிறுக்கு தரிப்படுகுதா? அதைத்தான் நான் தெளிவுபடுத்தி தந்திருக்கேன். இப்ப நாம ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தி உங்களுக்கு தெளிவு தந்தா நீங்க அதை தெளிவா உங்களோட அறிவை ஏற்றுக்கொண்டா தானே சர்ச்சா எடுப்பீங்க. இல்லாட்டி என்ன செய்வீங்க? அதை மறுப்பீங்க. ஏன் எனக்கு இது இப்படி, எனக்கு இது தெளிவில்லை, இது எனக்கு புரியுதில்லை, இது எனக்கு வித்தியாசமா இருக்கு. அப்போ ஒஸ்தாது கொள்கை என்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி ஏகத்துவ பாடங்கள் தந்திருக்கிற பாட்டுக்கு இசைவா நாம விளங்கி எடுத்துக்கிட்டு போறோமா? நம்ம பயணிக்கமா? அந்த பயணம் மேற்கொள்றோமா? பயணம் போயிருக்கமா? இதைத்தானே சதா சிந்திக்கணும். இதான தேவை. இதைத்தானே தரிப்படுத்தணும், இதைத்தானே வெளிப்படுத்தணும். அத கடைசி வரைக்கும் விட்டுறாதங்க. உங்களுக்கு சொல்றது நான் தான், அவ்வளவு. அப்ப இதோட நிப்பாட்டுவோம். அப்ப வைக்கிய சஜா பிரச்சனை இல்லை சஜா. நமக்கு முக்கியமா தெளிவடைய வேண்டிய விஷயம் தானே இந்த டைம்ல பேச வேண்டிய விஷயத்தை இந்த டைம்ல சஜா பேசணும். ஒரு சிலருக்கு நல்ல பேசல என்று விரும்புவாங்க. ஒரு சிலர் நல்ல இல்ல சரி பேசக்கூடாது. அவங்களோட இயல்பு, அவங்களுக்கிட உரிமை அது. ஒரு சிலர் என்ன செய்வா, உலகோர் இகழுவாங்க, ஒரு சாரார் இகழுவாங்க. ஒரே வழியில போற நாம அது ரெண்டே ஒரு பக்கம் தூக்கி போட்டு போயிட்டு இருக்க வேண்டியது.
இது ரெண்டுக்கும் காது ரெண்டு கையும் இருதயத்தை செலுத்தவனாங்க. அது அவங்கட மன உச்சியோட வர ஒரு கருத்து. அது இருக்கலாம். ஆனா உலகோர் இகழட்டும், ஒரு சாரார் புகழட்டும், இரு சாரார் வழியிலும் இருதயத்தை செலுத்தாதேங்க. இறை வழி நடந்துச்சு. அதுதான் இணையில்லாம உணர்ந்த நிலை, உணர்ந்து கொண்டே இருக்கிற நிலை. அப்படி இருக்கிற அந்த இருதயம் இருக்க இந்த ரெண்டுக்குள்ளையும் போகாது, போக விடையும் மாட்டோம். நல்ல மனுஷனாலும் கெட்டது மொத்தத்துல நடக்கிறது நமக்கு கெட்டது மாதிரி தெரிஞ்சாலும் அந்த முடிவு நல்லதாகவே முடியும். முடிவு வரக்குள்ள முடியும். இந்த காரணத்துக்கு இந்த காரியம், இந்த காரியத்துக்காக இந்த காரணம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நான் இதோட நிப்பாட்டுறேன் சஜா. எல்லாருக்கும் ஸலாம் அலைக்கும்.